அவர் கோயிலுக்கு போகிறாரு, மொபைலில் சைலண்டில் போட மறந்துட்டாரு. இப்போ பாதிரியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இவருடைய ஃபோன் ரொம்ப சத்தமாக அடிக்குது. உடனே அவர் இவரை கண்டிக்கிறாரு. எல்லாருமே அவர் ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ இவர் கூனி குறுகி கோயிலை விட்டு வெளியில் வர்றாரு. இப்போ மனைவியோட சேர்ந்து வீட்டுக்கு போகும்போது மனைவி கிளாஸ் எடுத்துகிட்டே வரா. என்ன உங்களுக்கு ஒரு கோயிலுக்கு வரும்போது ஃபோனை சைலண்ட் போட தெரியாதா அப்படின்னு திட்டிக்கிட்டே வரா. இப்போ இவனுடைய நண்பர்களும் சுற்றி இருக்கிறவங்களும் இவனை குறை சொல்கிறாங்க. என்ன ஒரு கோயில் எப்படி இருக்கணும் தெரியாதா அப்படின்னு. இப்போ மனசு உடஞ்சி போய் அவன் பாருக்கு போகிறான். அங்கே அந்த பொண்ணு இவன் கையில் ஒரு ஒயின் கொடுக்குறா. இவன் வாங்கும்போது கீழே விழுந்து உடஞ்சிருது. உடனே அந்த பொண்ணு சொல்றா, சாரி சார், என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு இன்னொரு பாட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு அவன் ரொம்ப அன்பா நடந்துக்கிறா. இப்போ இன்னொரு பொண்ணை கூப்பிட்டு அந்த தரையை கிளீன் பண்ண வைக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்ககிட்ட அன்பா நடந்த மாதிரி இருக்கு. இப்போ கோயிலுக்கு போறதை விட்டுட்டு அவன் டெய்லியும் பாருக்கு தவறாம போறான். இப்போ மனைவி கோயிலில் போய் இருந்துட்டு என் கணவர் மனம் மாறணும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுறாங்க. எப்போவுமே நம்ம செயலில் தாங்க இருக்குது நம்ம வாழ்க்கையும். அந்த அம்மா கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தை கையில் 2 ஆப்பிள் வச்சுருக்கா. ஒரு ஆப்பிள் அவள் கடிச்சிட்டான், இன்னொரு ஆப்பிள் முழுசாகவே அவள் கையில் இருக்கு. அவங்க அம்மா கேட்குறாங்க, எம்மா அம்மாவுக்கு ஒரு ஆப்பிள் கொடு. அந்த குழந்தை கேட்ட வேகத்திலேயே கையில் இருந்து அடுத்த ஆப்பிளையும் கடிச்சிடுது. உனவங்க அம்மா மனசுக்குள்ளே கவலைப்படுறாங்க, நான் கேட்ட உடனே அடுத்த ஆப்பிளையும் இவ கடிச்சிட்டாலே. உனக்கு குழந்தை என்ன தெரியுமா செய்யுது, அந்த ஆப்பிளை அம்மாட்ட நீட்டிட்டு சொல்லுது, அம்மா இந்த ஆப்பிளை விட இந்த ஆப்பிள் ரொம்ப இனிமையாக இருக்குது, நல்ல ஆப்பிளை நீங்கள் சாப்பிடுங்கம்மா அப்படின்னு அந்த ஆப்பிளை கொடுக்குமா. ஒரு செகண்டில் என் குழந்தைய நான் தப்பா நினைச்சிட்டேனே அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள கவலைப்படுறாங்க. இதே மாதிரி தாங்க நம்மளும் சில விஷயங்கள் முழுசா தெரியறதுக்கு முன்னாடியே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடும். அப்பா எதிர் வீட்டு பையன் என்னை சும்மா முறைச்சி பார்த்துட்டு இருக்கான்ப்பா, அவனுடைய பார்வையே சரியில்லை அப்படின்னு அந்த பொண்ணு அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை கேட்ட உடனே மனைவி ஆமாங்க நானும் பார்க்குறேன், அந்த பையன் சும்மா நம்ம வீடியோ தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு மனைவி சொல்றாங்க. உடனே அவருக்கு செம கோவமா அந்த பையனுடைய வீட்டை நோக்கி போறாரு. அந்த பையன் அங்கே புத்தகம் படிச்சுட்டு இருக்கான். இவரை பார்த்த உடனே அங்க உள்ளவாங்க அப்படிங்கிற இவரும் உள்ள போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த பையனுடைய அப்பாவுக்கு 2 கால்கள் கிடையாது. அந்த பையனுடைய அம்மா மனநிலை சரியில்லாம ஒரு சேர்ல உட்காந்துருக்காங்க. அந்த பையனுடைய அப்பா பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்றாரு, ஒரு ஆக்சிடென்ட்ல என்னுடைய 2 கால்கள் போயிடுச்சு, என் மனைவிக்கு தலையில அடிபட்டனால அவங்களுக்கு சுயநினைவு இழந்துட்டாங்க, என் பையன் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸ் தான் படிக்கிறான், அதனால வீட்டுல உட்காந்து படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவங்கள்ட்ட என்ன சொல்றது அப்படின்னு முடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பையனுடைய அப்பா சொல்றாரு, என் பையன் எப்பவுமே உங்க பொண்ணை பார்த்து சொல்லுவான், இப்படி ஒரு தங்கச்சி எனக்கு இருந்தா நல்லா இருந்திருக்கும்பா, எனக்கு இந்த தங்கச்சியை ரொம்ப பிடிச்சிருக்கும்பா அப்படின்னு உங்க பொண்ணை தங்கச்சியா என் பையன் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட உடனே அவர் எவ்வளவு கோவமா வந்தாரோ அவ்வளவு கோவம் கரைஞ்சி போயிடுது. இப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம பார்வையில தான் தப்பு இருக்கு, அடுத்தவங்க பார்வையில இல்ல, நம்ம எந்த கண்ணோட்டத்தோட பாக்குறோமோ அப்படிதான் அவங்க நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க அப்படின்னு.